கடந்த வீடியோல நாம் ஜெயிக்கிறவன் யார் என்பதை பார்த்தோம். அப்போது ஒரு கேள்வி வரும், எப்படி ஜெயிப்பது என்று. பைபிள் சொல்கிறது, நம்முடைய திறமையாலோ பலத்தாலோ அல்ல, விசுவாசத்தினால்தான் நாம் ஜெயிக்கிறோம் என்று. அதனால் ஜெயிக்கும் வாழ்க்கையின் ரகசியம் கிறிஸ்துவின் நிலைத்திருப்பதுதான். ஜெயிக்கிறவன் என்றால் ஒருபோதும் வீழாதவன் என்று அர்த்தம் கிடையாது. விழுந்தாலும் மீண்டும் தேவனிடம் திரும்பி விசுவாசத்தோடு முன்னேறி செல்கிறவன் தான். பிலிப்பியர் 4:13 சொல்கிறது, எனக்கு பலன் அளிக்கிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதே மாதிரி 1 யோவான் 5:4 சொல்கிறது, தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கிறார்கள். உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் நம்முடைய விசுவாசமே. நம்முடைய ஜெயம் நம்முடைய பலத்தில் அல்ல, கிறிஸ்துவை நம்பி அவரை சார்ந்து இருப்பதில்தான் கிடைக்கிறது. இயேசு யோவான் 16:33 சொல்கிறார், உலகத்தில் உங்களுக்கு கஷ்டம் உண்டு, ஆனாலும் தைரியமாக இருங்கள், நான் உலகத்தை ஜெயித்து விட்டேன். முதலில் உலகத்தை ஜெயித்தவர் இயேசு கிறிஸ்துதான். அதனால் இயேசுவில் இருப்பவர்கள் அவருடைய ஜெயத்தில் பங்கு கொள்கிறார்கள். யோவான் 15:5 இயேசு சொல்கிறார், என்னை அல்லாமல் உங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அதே மாதிரி வெளிப்படுத்தின விசேஷம் 2 மற்றும் 3 அதிகாரங்களில் இயேசு கிறிஸ்து 7 சபைகளுக்கும் ஒரே வாக்குத்தத்தத்தை தருகிறார், ஜெயிக்கிறவனுக்கு என்று. ஏனெனில் தேவன் விரும்புவது விசுவாசத்தை ஆரம்பித்து மட்டுமல்ல, முடிவு வரை உண்மையாக நிலைத்திருக்கும் வாழ்க்கையை. அதனால் நம்முடைய ஜெயம் நம்முடைய பலத்தால் அல்ல, கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தினால்தான். நம்முடைய பலவீனத்தில் கிறிஸ்துவின் வல்லமை செயல்படும் போதுதான் உண்மையான ஜெயம் கிடைக்கிறது. இயேசுவை நம்பி அவரை சார்ந்து இருப்பவர்கள் உலகத்தை ஜெயிக்கிறார்கள். ஆமீன்.